வீரம் என்பது வெறும் சொல்லல்ல, செயல் என்பதற்கு செயல் வடிவம் கொடுத்த மாவீரர்கள் 2 பேரும் மருது சகோதரர்கள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மருது சகோதரர்களுடைய வரலாறு. 1772 ஒப்பந்தம் போடப்பட்டது ஆற்காட்டு நவாபுக்கும் பிரிட்டிஷ்க்கும். அதாவது நிறையா கடன் வாங்கியிருந்தார் நம்ம நவாப் முகமது அலி யார்கிட்ட, பிரிட்டிஷ்கிட்ட. அதை திருப்பி செலுத்த முடியாததுனால ஒட்டு மொத்தமாக ஸ்தலக்காவல், தேசக்காவல், அதாவது வரி வாங்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறத ஆங்கிலேயர்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு நம்ம ஆற்காடு நவாப். அப்போது இது யாருக்கு அடுத்த பிரச்சனையாக வருதுன்னா, பிரிட்டிஷ் வரி வசூலிக்க போகிறாங்க. அப்போ பாளையக்காரராக இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை நான் பாளையக்காரராக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே பிரச்சனையாகுது. ஏன்னா சம்மந்தமே இல்லாத ஒரு பிரிட்டிஷ் நம்மக்கிட்ட டேக்ஸ் கலெக்ட் பண்ணும்போது யாராலையும் ஏற்றுக்க முடியல. இதுதான் பிரச்சனைக்கு தொடக்க காரணமாகவும் அமையுது. இதுதான் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்ருக்கோம் இல்லையா. எல்லாம் எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதில் நம்ம கடைசியாக நம்ம பார்த்துருந்தது என்ன அப்படின்னா, முதல்ல பூலித்தேவர், அவர் 1715 1767 வரை. அப்புறம் வேலுநாச்சியார் 1730 1796 வரை. கட்டபொம்மன் 1760 1799 வரை. இந்த 3 பேரோட ஆட்சி காலமே முடிஞ்சது. அதற்கப்புறம் ஆட்சிக்கு வந்தது வேலுநாச்சியாருக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு ஆட்சிக்கு வந்தது வேங்கன் பெரிய உடையன தேவர், அதாவது அவங்களோட மகளோட மருமகள். அதற்கப்புறம் வந்தவர்கள் தான் நம்மளோட மருது சகோதரர்கள். சரி, இந்த மருது சகோதரர்கள் 2 பேர், ஒன்று பெரிய மருது, சின்ன மருது. பெரிய மருதுக்கு இன்னொரு பேர் வெள்ளை மருது, ஒயிட் மருது. சின்ன மருதுக்கு இன்னொரு பேர் பிளாக் மருது. இதே மாதிரி வேறு யாருக்கும் பார்க்கணுமா அப்படின்னா, கட்டபொம்மனுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது கருத்தையா. சரி, அதுவும் கேள்வியில் கேட்கலாம். ஓகே, இவங்க தான் இப்போது ஆட்சி பண்ணிகிட்ருக்கிறாங்க வேங்கன் பெரிய உடையன தேவருக்கு அப்புறம். ஏன்னா இவங்க வேலுநாச்சியார் இருக்கும்போது அமைச்சர் பதவி வரைக்கும் வந்துட்டாங்க இல்லைங்களா. அதனால் அடுத்து இவங்களோட ஆட்சி தொடங்குது, மருது சகோதரர்களோட ஆட்சி. சரி, இந்த மருது சகோதரோட ஆட்சி தொடங்குகிற காலகட்டத்தில் இதெல்லாம் எப்போ நடந்துகிட்ருக்கு இப்போ நம்ம பார்க்குறது அப்படின்னா 1800 1801 காலகட்டம். இப்போ அங்கே ஆங்கிலோ மைசூர் வார் நடந்தது 1799. அதுலேயும் திப்பு சுல்தானையும் கொலை பண்ணிட்டாங்க பிரிட்டிஷ். இப்படின்னு எல்லாத்தையும் வீழ்த்தினதுக்கப்புறம் இன்னும் ரிமைனிங் இருக்கிறது நம்ம மருது சகோதரர்கள் தான். அது மட்டும் இல்லாமல் இன்னும் யாரெல்லாம் பிரிட்டிஷ் எதிர்க்கணும்னு நினைக்கிறாங்களோ, அதாவது கலகக்காரர்கள், அவங்கெல்லாம் சேர்ந்து சந்திக்கக்கூடிய ஒரு இடம் தான் காளையார் கோவில். அதுதான் ரெபல்ஸோட மீட்டிங் பாயிண்ட், கலகக்காரர்களின் சந்திப்பு இடமாக இருந்தது. இன்னும் கலகக்காரர்கள் யார் முக்கியமான நாட்கள் இருக்கிறது அப்படின்னா, கட்டபொம்மனோட சகோதரர்கள் 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் இன்னும் சாகலை. வீரபாண்டிய கட்டபொம்மனை மட்டும்தான் அக்டோபர் 16 தூக்கில் போட்டிருக்காங்க. இப்போது அவர் தூக்கில் போட்டதுமே ஊமத்துறையெல்லாம் அங்கேருந்து தப்பிச்சு வந்தவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னா கமுதியில் இருக்காங்க. கமுதியில் இருந்ததுமே நம்ம சின்ன மருது தான் என்ன பண்ணுறாரு, இவங்கள இன்னொன்று இதுவுமே கேள்வி தான், சிறுவயல் அப்படிங்கிறது சிவகங்கையோட கேபிட்டலாக இருந்திருக்குது. அங்கே கூப்பிட்டு போகிறாரு நம்ம சின்ன மருது. இதுவுமே கேள்வி தான், இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட கேள்வி தான். சிறுவயல் அப்படிங்கிறது கேபிட்டல் ஆஃப் சிவகங்கை. அங்கே போய் கூப்பிட்டு போகிறாரு, அவங்கள பாதுகாப்பாக வச்சுருக்கிறார். இந்த டைமை நம்ம பிரிட்டிஷ் கூட இருக்கிற முகமது அலி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, முதுராமலிங்க தேவர் அப்படிங்கிறவரை ஜெயிலிருந்து ரிலீஸ் பண்ணி இவர் தான் இனிமேல் ராமநாதபுரத்தின் சேதுமதி அப்படின்னு அறிவிக்கிறார். அதாவது இவங்க எப்படி அறிவிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு சாதகமான ஆளாக இருக்கணும். அப்போது இவரை எதிர்க்கிறதுக்குன்னு சில கலகக்காரர்கள் இருக்காங்க. அவங்க இவரை பயங்கரமாக எதிர்க்கிறாங்க. முத்துக்கருப்ப தேவர் தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம் பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்போ பிரிட்டிஷ்க்கு அவங்களுக்கு ஏற்ற ஆட்களை வச்சோம் அப்படின்னா அவங்களோட வேலை ஈஸியாக முடியும் இல்லையா. அதுக்கு தான் பிரிட்டிஷ் இந்த மாதிரி ஆட்களை ஆட்சியில் அமர்த்துறது. ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஊமைத்துறை அவரோட படை ஆட்கள்லாம் வச்சு மதுரையில் இருக்கக்கூடிய பழைய நாடு அப்படிங்கிற இடத்த கேப்சர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு இடமும் பிரிட்டிஷ்க்கு தொல்லை கொடுக்குறதா உருவாகிட்டு இருக்குது. ஏன்னா கலகக்காரர்கள்லாம் ஒன்று சேர ஆரம்பிக்கிறாங்க, எல்லாரும் பிரிட்டிஷ் எதிர்க்கணுன்ற முடிவுக்கு வராங்க. இப்போது சிவகங்கையில் ஒரு பக்கம் பிரச்சனை போயிட்டுருக்கு, மருது சகோதரர்களால் அங்கே ராமநாதபுரத்தில் பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்போ எல்லாம் ஒன்று சேருது, பிரச்சனை இன்னும் பெருசாகுது. சின்ன மருதோட பையனோட பேர் செவத்த தம்பி, சின்ன மருதோட பையனோட பேர் செவத்த தம்பி, பெரிய மருதோட பையனோட பேர் துரைசாமி. எல்லாமே போரில் தான் இருக்காங்க. இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் போராடணும்னு முடிவு பண்ணுறாங்க. இன்னொன்று ஒவ்வொரு இடத்துலையும் ஆள் திரட்டுறாங்க. அப்போது தஞ்சாவூருக்கு போகணும்னு முடிவு பண்ணும்போது செவத்த தம்பி தான் கிளம்புறாரு. அவரோட படையில் எல்லாம் விவசாயிகள்லேருந்து எல்லாம் ஒன்று சேர்றாங்க. அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு படையை உருவாக்குறாரு செவத்த தம்பி. அந்த டைமில் பிரிட்டிஷோட கேப்டனாக இருந்தவர் தான் வில்லியம் பிளாக்பர்ன். இவர் என்ன பண்ணுறாரு, அவரை டிஃபீட் பண்ணிடுறாரு செவத்த தம்பியை. அப்போ செவத்த தம்பியை கம்ப்ளீட்டாக அங்கே டிஃபீட் பண்ணிவிட்டு தான் அப்போ பிரிட்டிஷோட கை ஓங்க ஆரம்பிக்குது ஒவ்வொரு இடத்துலையும். இன்னொன்று இவருக்கு சப்போர்ட் பண்ணுறது முக்கியமான ஒரு ஆள் யார் அப்படின்னா, தஞ்சாவூரோட ராஜாவாக இருந்த சர்ஃபோஜி, மராத்தா கிங். அவரோட சப்போர்ட்டு இவருக்கு பெரிய அளவில் இருக்குது, யாருக்கு, பிரிட்டிஷ்க்கு. அதனால் பிரிட்டிஷோட கை ஓங்கி இருக்குது. இந்த காலகட்டத்தில் 1801 சவுத் இந்தியன் ரெபல்லியன், அப்படி இல்லைன்னா தென்னிந்திய கிளர்ச்சி அப்படிங்கிறது.
இப்போது இந்த தென்னிந்திய கிளர்ச்சி தொடங்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பிரிட்டிஷை எதிர்த்துட்டு இருக்காங்க இல்லைங்களா, அதோட ஒரு ப்ரொக்ளமேஷன் தான் இந்த தென்னிந்திய புரட்சி அப்படின்னு, கிளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பக்கம் உள்ள மக்கள் எல்லாருமே பிரிட்டிஷுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க, ஒரு பக்கம் மக்கள் எல்லாமே கலகக்காரர்கள், அதாவது பிரிட்டிஷை எதிர்க்கிறவங்களுக்கு, ஆன்டி பிரிட்டிஷ் மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சிவகங்கையில் மருது சகோதரர்களை காலி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது, அப்போது அவங்களுக்குள்ளே ஒரு பிரிவினைகளை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இப்போ மருது பிரதர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா, முன்னொரு காலகட்டத்தில் முன்னாள் ஆட்சியாளர்களோட வாரிசு ஒய்யாத்தேவர் அப்படின்னு ஒருத்தர், அவர் தான் அந்த ஒய்யாத்தேவர். இவரை நம்ம ஆட்சியில் வச்சாச்சுன்னா நமக்கு சாதகமாக இருப்பாருன்னு சொல்லி இந்த மக்களோட மைண்ட் செட்டை ரெண்டாக பிரிவுபடுத்தணும்னு நினைக்கிறாங்க. அப்போது ஒய்யாத்தேவர் தான் சரியான ஆளுன்னு சொல்லி அவரை அவங்களுக்கு சப்போர்ட் ஆக்கி அவரை ஆட்சியில் அமர்த்துறாங்க. அப்போ இது மேலும் மேலும் பிரச்சனைக்கு வழிவகுக்குது. இனிமேலும் அவங்களுக்கு சொல்லி நடக்க போகிறதில்ல, அதனால் கலகத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் பிரச்சனை பெரிய அளவில் போகுது. டீமு ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகுது. நமக்குள்ளேயே நம்ம மக்களை ஈஸியாக பிளவுபடுத்துறது, அதாவது டிவைட் அண்ட் ரூல் பாலிசி தான் பிரிட்டிஷோட முக்கியமான பாலிசி, அதை தான் கையில் எடுத்துருக்கிறாங்க. அடுத்து மே மாதம் 1801 ஜெனரல் அக்னியூ அப்படிங்கிறவர் தலைமையில், அவரோட தலைமையில் முதல்ல பிரச்சனையை தொடங்குறாங்க. ஒவ்வொரு இடமா மானாமதுரை, பார்த்திபனூர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லா இடத்தையும் ஆக்கிரமிச்சிட்டே போகிறாங்க. இது ரெண்டு பக்கமும் பிரிட்டிஷ்க்கும் சரி நம்ம மருது சகோதரோட டீமுக்கும் சரி பயங்கரமான லாஸ் ஏற்பட்டுகிட்டே இருக்குது. இந்த மருது சகோதரோட பேட்டில் வந்து பயங்கரமாக இருக்குது. அவங்கள இந்த வளரி இதெல்லாம் பயன்படுத்தியிருப்பாங்க இல்லைங்களா, அந்த அளவுக்கு பயங்கரமான போர் திறமைகள்லாம் இருக்குது. இன்னொன்று, இந்த மருது பிரதர்ஸுக்கு உதவி பண்ணுறது வெறும் மருது பிரதர்ஸ் மட்டும் இல்லை, கட்டபொம்மன் பிரதர்ஸ் கூட இருக்காங்க. அதுபோக யத்துல் நாயக் இவர் ஆனைமலையை சேர்ந்தவர். அப்புறம் கிருஷ்ணப்ப நாயக் அவர் கர்நாடகா. அப்புறம் பழசி ராஜா இவர் கேரளாவை சேர்ந்தவர். இப்படின்னு ஒரு மிகப்பெரிய கூட்டமைப்பை உருவாக்குனவர் தான் நம்ம மருது சகோதரர்கள் தான். அப்போ இவ்வளோ பெரிய டீம் உருவாயிடுச்சு. இப்போ பிரிட்டிஷ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மருது சகோதரர்கள்ட்ட கூட இப்போ யார் இருக்கிறது அப்படின்னா ஊமைத்துறை யார், கட்டபொம்மனோட சகோதரர். அப்போ அந்த ஊமைத்துறையை எப்படியாவது அரெஸ்ட் பண்ணணும்னு முதல்ல முடிவு பண்ணுறாங்க. அதுதான் இந்த பிரச்சனைக்கு முதல்ல ஒரு சின்ன தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போது அவரை கைது பண்ணணும்னு நினைக்கும்போது அவர் எங்கே பாதுகாப்பாக இருக்கார் அப்படின்னா, நம்ம மருது சகோதரோட டீமில் பாதுகாப்பாக இருக்கார். அப்போது இப்போ நம்ம ஒரே வேளை அவரை கைது பண்ணணும்னா மருது சகோதரோட சப்போர்ட்டு தேவை. இப்போ ஒரு வழியாக ஊமைத்துறையை கைது பண்ண முடிவு பண்ணும்போது தான் இந்த பிரச்சனை பெரிய ஆகுது. அப்போ ஊமைத்துறையை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆங்கிலேயர் ஊமைத்துறையை கைது செய்ததை தொடர்ந்து மருதுபாண்டியரை சிங்கமுனாரி குன்றுகளிலும், செவத்தையாவை வத்தலகுண்டு பகுதியிலும், வெள்ளை மருதின் மகன் துரைசாமியை மதுரைக்கு அருகிலும் எல்லாத்தையும் கைது பண்ணியாச்சு. இனி ஒவ்வொருத்தராக தூக்கில் போடுறது தான் வேலை. ஏன்னா இவ்வளோ பெரிய போராட்டம் அப்படிங்கிறது, அதாவது ஒட்டுமொத்த பிரிட்டிஷோட ஆர்மி வருது, இங்கே சிவகங்கை இருக்குது அப்படின்னா ஆர்மி ஒவ்வொரு இடமாக தோற்கடிச்சிட்டே வருது. சிவகங்கையோட கோட்டை சமஸ்தானம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வீழ்ச்சி அடைய போகிற சமயம். எல்லாத்தையும் கடைசியில் அரெஸ்ட் பண்ணியாச்சு. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சின்ன மருது பெரிய மருது ரெண்டு பேரையுமே திருப்பத்தூரில் அக்டோபர் 24, 1801 அன்று அன்றைக்கி தூக்கில் போட்டுட்டாங்க. அதே மாதிரி ஊமத்துறை, செவத்தையா இவங்க ரெண்டு பேர்த்தையுமே பாஞ்சாலங்குறிச்சியில் 1801 நவம்பர் 16, அக்டோபர் 16 வீரபாண்டிய கட்டபொம்மன், நவம்பர் 16 ஊமத்துறை, செவத்தையா ரெண்டு பேரையுமே தூக்கில் போடல, தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள், பிஹெடட். அதுபோக இன்னும் 73 கலகக்காரர்களை பினாங்கு மலேசியாருக்கு இல்லையா, அங்கே நாடு கடத்திட்டாங்க. இந்த நாடு கடத்தினவங்களோட கதையெல்லாம் மிக கொடூரமான கதைகளாக இருந்தது. அங்கே ரொம்ப கொடுமைப்படுத்தி தான் அவங்களோட வாழ்வியல் முடிஞ்சது. அந்தளவுக்கு மிக கொடூரமான வாழ்க்கை. இதுதான் நம்ம மருது சகோதரருடைய வரலாறு. அடுத்து நம்ம பார்க்குறது தீரன் சின்னமலை. சரி, இவரோட ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னா தீர்த்தகிரி கவுண்டர் அப்படிங்கிறது எப்படி தீரன் சின்னமலையாக மாறுச்சு அப்படின்னா, நம்ம மைசூர் பகுதி ஆட்சி பண்ணிட்டுருக்கக்கூடிய ஹைதர் அலியோட ரீஜியன் கோயம்புத்தூர், திண்டுக்கல் வரைக்கும் இருந்தது. இப்போது சிவன்மலை, சென்னிமலைன்னு 2 மலைக்கு இருக்குது. அதுக்கு இடையில் இவங்க டேக்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு ஹைதர் அலியோட டீம் போகிறதுண்டு. இதை யார் பிளாக் பண்ணிடுறான் அப்படின்னா நம்ம தீரன் சின்னமலை. பிளாக் பண்ணிவிட்டு அந்த வரியெல்லாம் பிடிங்கிட்டு உங்களோட மன்னர்கிட்ட போய் சொல்லு, இந்த சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையில் ஒரு சின்ன மலை தான் பிடிங்கிருச்சுன்னு சொல்லின்னு இருக்கார். அதுக்கப்புறம் தான் இவரோட பேர் சின்னமலை, அதுவும் வீர தீரமாக இருந்ததுனால தீரன் சின்னமலை அப்படிங்கிற பெயர் வந்தது. இவ்வளோ பெரிய மைசூர் சமஸ்தானத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஹைதர் அலி டீமை முதல்ல எதிர்த்து அவங்கள டிஃபீட் பண்ணதும் நம்ம தீரன் சின்னமலை தான்.
சரி, எங்கள் மைசூர் ஃபேமிலி எப்படி இருக்குது அப்படின்னா, அங்கே மைசூரோட டைனாஸ்டியோட கிங் யார் அப்படின்னா உடையார் டைனாஸ்டி தான். ஆனால் அவங்கள விட பெரிய பவர் யாருக்கு இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஹைதர் அலிக்கு தான். இப்போது இந்த 3rd ஆங்கிலோ மைசூர் வார், 4th ஆங்கிலோ மைசூர் வார், இதிலெல்லாம் ஹைதர் அலியோட டீம், அதாவது திப்பு சுல்தான், ஏன்னா அவர் 3rd ஆங்கிலோ மைசூர் வார் நடக்கும்போது திப்பு சுல்தான் தான் இருந்திருப்பார். அந்த மைசூர் வார்லலாம் திப்பு சுல்தானுக்கு பயங்கரமான லாஸ். அதில் தான் 3/4 ரீஜியனை யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா தோற்றதுனால பிரிட்டிஷ் கொடுக்கணும்னு முடிவு. அதில் தான் கொங்கு பகுதியெல்லாம் பிரிட்டிஷ்காரங்களுக்கு போய்டும். அதுவே ஒரு மிகப்பெரிய லாஸ் தான் திப்பு சுல்தானோட டீமுக்கு. இப்போ தீரன் சின்னமலை அப்படிங்கிறவர் எதுக்கு நம்ம ஹைதர் அலி திப்பு சுல்தானை தீரன் சின்னமலையோட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ தீரன் சின்னமலை தான் ஹைதர் அலி டீமை தோற்கடிச்சிருக்காரு இல்லையா, திப்பு சுல்தான் டீமை. அதனால் அவர் என்ன பண்ணுறாங்க, நம்ம டீமே அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கா அப்படின்னு சொல்லி இன்னொரு படையை அனுப்புவாங்க, அதையும் தோற்கடிச்சிருவார். அதுக்கப்புறம் தான் பார்ப்பாங்க இவ்வளோ பெரிய வீரனாக இருக்கார், இவரை நாமளே பயன்படுத்திக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லி இவருக்கு நல்லா ட்ரெயின் பண்ணி ஆங்கிலேயர் எதிர்க்கிறதுக்கு தயார் பண்ணிடுவாங்க நம்ம தீரன் சின்னமலையை. இவரும் திப்பு சுல்தானுக்கு உதவி பண்ணுறதுக்காகத்தான் 1799 நடந்த ஆங்கிலோ மைசூர் வாரில் இங்கேருந்து மிகப்பெரிய படை திரட்டி திப்பு சுல்தானுக்கு உதவி பண்ணியிருப்பார். ஆனால் திப்பு சுல்தான் இறந்து போயிடுவார். அதனால் இவர் திரும்ப நம்ம தமிழ் மண்ணை நோக்கி வந்துடுறார். வந்ததும் கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஓடாநிலை அப்படிங்கிற இடத்துல தனக்குன்னு ஒரு கோட்டையை கட்டுவார். ஏன்னா இவர் ஒரு காமன் மேனாக இருந்தவர் தான் இவ்வளோ பெரிய ஒரு வீரதீரமான ஒரு படையை உருவாக்கி தனக்குன்னு ஒரு கோட்டை கட்டுற அளவுக்கு உயர்ந்திருப்பார். இப்போது வந்ததுமே 1800 ஒரு போர் அறிவிக்கிறார். யார்? பிரிட்டிஷ்க்கு ஆப்போசிட்டாக. இதில் சிவகங்கை சமஸ்தானத்தை ஆட்சி பண்ணக்கூடிய மருதசகோதரர்கிட்ட உதவி கேட்டிருப்பார். ஆனால் அவங்களால பெரிய அளவில் உதவி பண்ணியிருக்க முடியாது அந்த சமயத்தில். இப்போ 1800 பிரிட்டிஷ்க்கும் தீரன் சின்னமலைக்கும் போர் நடக்குது. அதில் நம்ம தீரன் சின்னமலை தோத்துறாரு, பிரிட்டிஷ் தான் ஜெயிக்கிறாங்க. அப்போது மிகப்பெரிய தோல்வி ஏற்பட்டதுமே அவர் யோசிக்கிறாரு, நமக்கு இன்னொரு பெரிய டீம் தேவை, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட போர் யுக்தியை மாற்றணும் அப்படின்னு சொல்லி. அப்போது இவர் யார் கூடலாம் கூட்டணி வைக்கிறார் அப்படின்னா கோபால் நாயக், அப்பாச்சி கவுண்டர், அப்புறம் ஜானி ஜான் கான் ஆஃப் ஆத்தூர் சேலம், அப்புறம் குமரல் வெள்ளை ஆஃப் பெருந்துறை, அப்புறம் வாரணாசி ஈரோடு, இப்படின்னு எல்லா வாரணாசி கவுண்டர், வெள்ளாள கவுண்டர் அப்படின்னு நிறையா கவுண்டர்ஸ் இருக்காங்க. அவங்களோட கூட்டணி வச்சுருந்தார். மிகப்பெரிய டீமை உருவாக்கியாச்சு. இனி எப்படியாவது இந்த பிரிட்டிஷை தோற்கடிக்கணும் அப்படிங்கிறது தான். முதல்ல 1800 நடந்த போரில் ஏற்கனவே ஒரு முறை தோத்தாச்சு. அப்போ இனி நம்மளோட படை அப்படிங்கிறது மிகப்பெரிய திட்டத்தோடு போனால் தான் நம்மளால் தாக்க முடியும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய திட்டத்தோட அடுத்து 3 போர் நடக்குது. 1800 ஃபைட்டில் தோத்தாச்சு. அடுத்து 1801, 1802, 1804 காவேரி ரிவர் பேங்க்கில், அப்புறம் ஓடாநிலையில், அரச்சலூரில் 3 போர்லையுமே ஜெயிச்சது யார் அப்படின்னா தீரன் சின்னமலை. மிகப்பெரிய வெற்றி தீரன் சின்னமலைக்கு. அதுக்கப்புறம் தான் 1805 ஜூலை 31 இதுதான் கடைசி வார் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ். இதில் சில துரோகங்கள் நடந்ததுனால அவருக்கு நல்ல பண்ண ஒருத்தர் கூடவே இருந்திருப்பார். அவர் தான் குக்கு. இவர் தான் துரோகம் பண்ணிடுவார் நம்ம தீரன் சின்னமலை. அதனால் பிரிட்டிஷில் மாட்டி விட்டதுனால 1805 ஜூலை 31 ஆடி 18 ஆடி பெருக்கு அன்று சங்ககிரி கோட்டையில் வச்சு அவரை தூக்கில் போட்டுருவாங்க. சிவகிரியில் சங்ககிரி கோட்டையில் அவரை தூக்கில் போட்டுருவாங்க. சங்ககிரி கோட்டை. இதோட இந்த தீரன் சின்னமலையோட ஹிஸ்ட்ரி ஓவர். இவரோட ஞாபகார்த்தமாக தான் ஈரோடு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு தீரன் சின்னமலை மாளிகை அப்படின்னு பெயர் வச்சுருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.